ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம்னா, தளபதி விஜயோட அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்தை வச்சு ஒரு 19 படங்கள் இயக்கியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, கேப்டன் விஜயகாந்தை வச்சு படம் இயக்குன அதிகமான இயக்குனர்களில் எஸ்.ஏ. சந்திரசேகரும் ஒருத்தர். அதுவும் இல்லாமல் இயக்குனர் சந்திரசேகர் நம்ம விஜயகாந்தை விஜயின்னு தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம தளபதி விஜய் சினிமாவுக்குள்ளே வந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம விஜயகாந்த் அவருக்கு நிறைய உதவி இருக்காரு. அதுவும் இல்லாமல் தளபதிக்காக கேமியோலாம் பண்ணி கொடுத்து சினிமாவுக்குள்ளே உருவாக்கி விட்டதே நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். அவர் அந்த அளவுக்கு உதவி பண்ணதுனால தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்தப்ப கூட நம்ம தளபதி விஜய் அவரை பார்க்க அவர் வீட்டுக்கே வந்ததும் இல்லாமல் அவர் கண்ணீர் விட்டு அழுதாரு. அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தோம்னா 1981 வருஷம் வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை. இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் இயக்குனர். ரெண்டாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த நெஞ்சிலே துணிவிருந்தால். இந்த படத்தையும் சந்திரசேகர் தான் இயக்குனர். மூணாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த நீதி பிழைத்தது. இந்த படத்தையும் அவர் தான் இயக்குனர். நாலாவது பார்த்தோம்னா 1982 வருஷம் வெளிவந்த பட்டணத்து ராஜாக்கள். இந்த படத்தையும் அவர் தான் இயக்குனர். அஞ்சாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த ஓம் சக்தி அப்படிங்கிற படத்தையும் அவர் தான் இயக்குனர். ஆறாவது பார்த்தோம்னா 1983 வருஷம் வெளிவந்த சாட்சி. இந்த படத்தையும் இவர் தான் இயக்குனர். ஏழாவது பார்த்தோம்னா 1984 வருஷம் வெளிவந்த வெற்றி. இந்த படத்தையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் இயக்குனர். அதுவும் இல்லாமல் இந்த படத்தின் மூலமா தான் நம்ம தளபதி விஜய் சினிமாவுக்குள்ள அறிமுகமானாரு. அதுவும் இல்லாமல் இவர் இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாரு. எட்டாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த குடும்பம். இந்த படத்தையும் இவர் தான் இயக்கியிருப்பாரு. ஒன்பதாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த வீட்டுக்கு ஒரு கண்ணகி. இந்த படத்தையும் சந்திரசேகர் தான் இயக்கியிருப்பாரு. பத்தாவது பார்த்தோம்னா 1985 வருஷம் வெளிவந்த நீதியின் மறுபக்கம். இந்த படத்தையும் இவர் தான் இயக்கியிருப்பாரு. 11வது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த புதுயுகம் அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்கியிருப்பாரு. 12வது பார்த்தோம்னா 1986 வருஷம் வெளிவந்த வசந்தராகம் அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்கியிருப்பாரு. இந்த படத்திலையும் நம்ம தளபதி விஜய் குழந்தை நட்சத்திரம் நடிச்சிருப்பாரு. 13வது பார்த்தோம்னா 1986 வருஷம் வெளிவந்த எனக்கு நானே நீதிபதி அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்கியிருப்பாரு. 14வது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த சிவப்பு மலர்கள் அப்படிங்கிற படத்தையும் சந்திரசேகர் தான் இயக்கியிருப்பாரு. 15வது பார்த்தோம்னா 1987 வருஷம் வெளிவந்த சட்டம் ஒரு விளையாட்டு. இந்த படத்தையும் சந்திரசேகர் தான் இயக்கியிருப்பாரு. இந்த படத்திலையும் நம்ம தளபதி விஜய் குழந்தை நட்சத்திரம் நடிச்சிருப்பாரு. 16வது பார்த்தோம்னா 1989 வருஷம் வெளிவந்த ராஜநடை. இந்த படத்தையும் இவர் தான் இயக்குனர். 17வது பார்த்தோம்னா 1993 வருஷம் வெளிவந்த செந்தூர பாண்டி. இந்த படத்தையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் இயக்குனர். அதுவும் இல்லாமல் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்துலையும் நம்ம தளபதி விஜயும் கேப்டன் விஜயகாந்த் அவங்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. 18வது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த ராஜதுரை அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்கியிருப்பாரு. கடைசியா 19வது பார்த்தோம்னா 1999 வருஷம் வெளிவந்த பெரியண்ணா. இந்த படத்தையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் இயக்கியிருப்பாரு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்தும் நடிகர் சூர்யாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.